தற்பொழுது என்னதான் வேணும் அப்படின்னா வளர்ச்சி அரசியல் தான் வேணுமே தவிர இங்க மதவாத அரசியலுக்கு இடமே கிடையாது. அதை திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்களும் எப்பொழுதுமே அனுமதிக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த 4.5 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா 17 முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட 1016 அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு 36 லட்சம் பேருக்கு வேலை மறைமுகமாகவும் நேரடியாகவும் கொடுத்திருக்கிறது இந்த அரசு. மேலும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல நம்ம செஞ்ச முதலீடு 11,40,731 கோடிய முதலீட்டா போட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம முன்னேற்றி இருக்கோம். இது எங்க போகும்னா, அவர்கள் முன்னேறுகிறார்கள் அப்படின்னா பொருளாதாரம் முன்னேறும். பொருளாதாரம் முன்னேறுதுன்னா அது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய வழிவகையாக இருக்கும் என்பதுதான் இங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இதை விட்டுட்டு நாங்க மலையில போய் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவோம்னு ஒருத்தவங்க எடுத்துட்டு வராங்க. 100 ஆண்டுகளா இதை பின்பற்றப்பட்டாச்சு அப்படின்னா அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு பிரச்சனையா இல்ல தனிநபர் பிரச்சனையை இங்க எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு அதை மிகப்பெரிய ஒரு கலவரமாக்க முற்படுகிறது.